நம்ம இப்போது சிக்கன் லாலிபாப் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இதை நம்ம இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நல்லா பூ போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுடலாம். மிளகு தூள் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், வினிகர் ஊற்றிக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஊற்றிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்தது நம்ம இந்த மைதா எடுத்துருக்கோம். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், மைதாவை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கலாம். இதை அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம கட் பண்ண ப்ரெட்டை மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ப்ரெட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனு, ப்ரெட்டு, மைதா. நம்ம இப்போது ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கலாம். இது உள்ள சிக்கன் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு ப்ரெட்டு எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். இது உள்ள அந்த குச்சியை சொருவிக்கலாம். இப்போது இதை வந்து இந்த பேஸ்ட்டில் நனைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இதை வச்சுட்டோம். இப்போ இது மேலே ப்ரெட்டு பொடியை வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இது பேனில் எண்ணெய் ஊற்றி இதை வறுத்து எடுத்துக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். என்னடா இந்த வளையம் தெரியுது உள்ள, அது தெரிஞ்சுதான். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், திருப்பியாச்சு. நல்லா சுற்றி நல்லா வேக விடுங்க.
நல்லா பொறுமையாக நிதானமாக சுற்றி சுற்றி வேக வச்சு எடுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் சிக்கன் லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.